கம் டு பேக் எஸ்எம்என்எம்பி வாய்ஸ் ஓவர் ரிவ்யூ. இப்போ புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரொம்ப அளவு நம்ம பேச வேண்டாம். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போயிடும், அனிமேஷனுக்குள்ளே போயிடும். இப்போ வந்து என்னென்னா, போன எபிசோட் வந்து நம்ம நம்ம ஹீரோ வச்சுக்கு ஃபைட் வந்துருக்கும். அதுலேருந்து இப்போ ஆகிடும் இந்த கேட்கில் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ வந்து அவரோட பவர் பயன்படுத்தி நம்ம ஹீரோ வந்து இது ஸ்பீடாக மூவ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அப்படி ஸ்பீடாக மூவ் பண்ணி டாச் பண்ணி போயிருப்போம். நம்ம இந்த பச்சை கலர் பொண்ணு வந்து அவரோட பயன்படுத்தி வந்து நம்ம கேட் கலரில் லாக் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ நீ வந்து ரொம்ப பட் வாங்கி போயிருப்பா. நம்ம ஹீரோ வந்து சரி நம்ம ப்ளீஸ் நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரோட பயன்படுத்தி நம்ம ஹீரோனுக்கு பூஸ்ட் ஏற்றிடுவா. இப்போ வந்து நம்ம ஹீரோனே பூஸ்ட் ஏற்றினோம். நம்ம ஹீரோனை வந்து நம்ம மொபைலில் அந்த சாங்ஸாக தரம் அடி கொடுத்துருப்பா நம்ம ஹீரோயின். இப்போ வந்து நம்ம ஹீரோன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஏன்னா எப்படி ஆகணும் அப்படின்னு நம்ம அவன் கொஞ்சம் இதில் அழைச்சி எடுத்துருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரே அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ வந்து உல்ஃப் பண்ண ஒரு 2 ரிலீஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து டாச் பண்ணி அந்த பொண்ணையை நாக் அவுட் பண்ணிவிட்ருவான் நம்ம ஹீரோ. அதே மாதிரி இங்கே இருக்க நாக் அவுட் பண்ணிவிட்டோம். இதே மாதிரி தான் இப்போ நம்ம இது வாங்கிட்டீங்கன்னு நம்ம ஹீரோ டீம் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம கேரக்டர் வந்து அவ்வளோ 2 ரிலீஸ் பண்ணி மேலே வந்துடுவாள், தப்பிச்சு வந்துடுவா லாக் வந்து. இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம பச்சைக்கலை அட்டாக் பண்ணும்போது நம்ம பச்சைக்கலை அதை வச்சு ஊட்டலாம் அவங்க ஓடி வச்சு டாச் பண்ணிடுவாள். இப்போ வந்து யாங்ஸாங் வந்து நம்ம மூபாய் மாதிரி ஈவில் ஸ்கில்னு ஒன்று இருக்கும். நம்ம மூபாய் அதே ஸ்கில்லை வந்து நம்ம வாங்ஸாங் யூஸ் பண்ணியிருக்கான். அதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆகாது நம்ம யாங்ஸாங். அதுலேருந்து டாச் பண்ணி நம்ம ஹீரோ 2 பேரும் டாச் பண்ணி போயிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ வந்து அவரோட பிரிச்சுவல் பயன்படுத்தி நம்ம ஹீரோ டாச் பண்ணி நம்ம இதில் வந்து தப்பிச்சு மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஹீரோக்கு. அதனால் நம்ம ஹீரோக்கு 2 பேரும் தப்பிச்சு மட்டும் போகிறாங்க அட்டாக் பண்ணாமல். ஏன்னா அது தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க, ஒரே அட்டாக் பண்ணிடுவான் நம்ம ஹீரோ அந்த ஸ்கில் முடிஞ்சவொடனே. இதுதான் அங்கே அப்படின்னு நம்ம டீம் வந்து சொல்லிக்கலாம். எப்படினாலும் டீம் சொல்கிறோம் அப்படின்னு அந்த டீம் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம யாங்ஸாங் வந்து அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஃபுல் பவர் யூஸ் பண்ணி நம்ம கேரக்டர் நம்ம 2 பேரும் ஃபியூஷன் பண்ணிடுவா. 2 பேரும் ஃபியூஷன் பண்ணி, அதாவது நெதர்லாண்ட்ஸ் இது டைகர் வந்து இது ஃபியூஷன் பண்ணிவிடுவா. இப்போ வந்து இப்போ அப்படி அந்த இதை ஃபியூஷன் பண்ணோடனே நம்ம ஹீரோ அதோட கட்சனைக்கே ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஹீரோ கொஞ்சம் இதுவாக டைம் வாங்கி கொடுங்க நாங்கள் ஃபியூஷன் பண்ண சொல்லிட்டு இந்த பச்சை மண் வந்து டைம் வாங்கி கொடுத்துருப்போம் நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோனே அதை நம்ம ஹீரோனு ஃபியூஷன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஹீரோயினே 2 பேரும் ஃபியூஷன் பண்ணாத அது கோல்டன் விங்ஸிங் ஃபியூஷன் சொல்லுவாங்க. அதுதான் இப்போ ஃபியூஷன் ஆகுது. நம்ம ஹீரோயினே 2 பேரும் ஃபியூஷன் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டா. இப்போ நம்ம ஹீரோயினே அவரோட ஃபியூஷனையும் அட்டாக் பண்ணுறா. 2 அட்டாக்கு நேரம் வரும்போது நம்ம டீன் வந்து தடுத்துறா அட்டாக்கை. 2 அட்டாக் நம்ம டீன் தான் ரொம்ப எதுவுமே நடுவில் போனால் வந்து வச்சுருக்கோம் அந்த டீம். இப்போ பவர்ஃபுல்லாக யாருன்னு அப்படின்னு ஒன் டீம் தோற்றுச்சு அப்படின்னு அந்த மேடம் கேட்டா. இப்போ பார்த்துக்கிட்டு நம்ம டீன் வந்து சொல்லிக்கிருக்கா, எதுக்கு நடுவில் போன நீ அப்படின்னு சொல்லி நம்ம டீன் வந்து இங்கே கழிச்சிருக்கா. பார்த்துருக்கா வாங்ஸாங் தான் டெய்ச்சது டீம் அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. எப்படி சாத்தியா அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நீ பண்ண அட்டாக் தடுத்தியும் இது பவர்ஃபுல்லான அட்டாக் பீசன், அதனால தான் இதை தடுத்துக்கு நீ அட்டாக் வாங்கிட்டே அப்படின்னு நம்ம டீன் சொல்லியிருக்கா. அவங்க 2 பேர் பீசன் சூப்பரான பீசன்னு அப்படின்னு நம்ம டீன் வந்து சொல்லியிருக்கா நம்ம ஹீரோனிக்கிட்ட. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கா டீன்கிட்ட பார்த்து. ரொம்ப நல்ல பீசன் அவங்க பீசனு. இந்த பீசன் பேர் என்ன நம்ம ஹீரோன்ட்டு எடுத்துருந்தேன். அது வந்து கோல்டன் விங்ஸ் பீசன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம ஹீரோ டீம் நல்லா ஜெயிச்சிட்டா. அதனால் நம்ம ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லி 3 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. 3 பேரும் சந்தோஷப்படுற வாட்டிட்டு அப்படியே நம்ம இதுதான் கட்டியிருக்காரு. 2 ஆடியன்ஸ் 2 ஜெயிச்சிட்டா கூட இருக்கா அப்படின்னு ஹூப் பண்ண ரேபிட் கேரு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் சொன்னால் நம்ம ஹீரோனிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் நம்ம ஹீரோலாம் ரொம்ப சந்தோஷமாக மற்றவங்களாம் கரகோஷம் எடுத்து கொடுத்துருக்காங்க. மற்றவங்களாம் கைத்தட்டி இது பண்ணிக்கிருக்காங்க. இது எப்படியும் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம மேம் தான் காட்டுறாங்க. மேம் வந்து பரவாயில்ல இவனை நம்ம கிளானில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சோல் கிளான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. சரி அப்படின்னு சொல்லி நம்ம டீனை வந்து இருக்க மாஸ்டர் சொல்லியிருக்கோம் ஓகே அப்படின்னு வந்து நம்ம வாங்ஸான ரொம்ப ஜெயிக்கணும் நான் அவனை தோக்கடிச்சே தெரியும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஹீரோட அம்மா காட்டியிருக்கான். அந்த அம்மா நான் ஒரே ஜெயிச்சிட்டோம்மா இனிமேல் ஜெயிப்போம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா நம்ம ஹீரோட்டான். இப்போ வந்து நம்ம ஹீரோ மொத்தம் ஜெயிச்சதுக்கு ஒரு சின்ன பார்ட்டி, அதாவது சின்ன பார்ட்டி மாதிரி நம்ம இந்த பொண்ணு வைக்கிறா. நம்ம அதை இந்த விஷயம் இது வச்சுருக்கோம். அதாவது நம்ம ஹீரோ மொதல் காப்பாற்ற இது பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்த அந்த பொண்ணு வந்து இப்போ இது கொடுத்துருக்கா நம்ம ஹீரோ. அதாவது இந்த பொண்ணோட மாற்று சொல் வந்து நம்ம
நம்ம டேங்க்ஸ்ன்னு இருக்கிற மாதிரி வுட் ஃப்ரூட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதான் சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோனுக்கு எடுத்து. இன்னும் வந்து எப்போ எங்கள் கிளானில் என்ன செய்கிற உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்டுருக்கா நம்ம ஹீரோயின் எல்லார்ட்டையும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லியிருக்கா எல்லாத்தையும். அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் இந்த மத்திய நான் எப்படி ஜெயிச்சிருவேனா, நான் சாம்பியன்ஷிப்பை வென்றுவேனா நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாம் சொல்லியிருக்கா. முன்பு போல் இருக்க ஒரு மரக்கட்ட ஆயுதம் தான் எதுவும், அதாவது சோல் கிளானில் சீக்ரெட் ஆயுதம் நிறையா இருக்குது அப்படின்னு டேங்க் கிளானில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. சில பேருக்கு புக் இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி இருக்குது, சில டீட்டெயிலாம் வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இதோட வாய்ஸ் வர முடியுது, எது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். வர அடுத்த நெக்ஸ்ட் டைமில் சந்திப்போம். சேனல் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். என்னோடய வாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒரு நெக்ஸ்ட் அனிமேல நல்ல அனிமேல சந்திப்போம். இது வரைக்கும் சேனல் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். அது வரைக்கும் பாய் கைஸ். நெக்ஸ்ட் அனிமேல நல்லா சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வயசு பிடிச்சிருக்கா, இல்லை எனக்கு 12வது எபிசோடு பண்ணியிருக்கேன் உங்களை அந்த வயசு பிடிச்சிருக்கா, எந்த வயசு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அந்த வயசில் நான் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.